காலேஜ் படிக்கும்போது 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் சார். அக்காவுக்கு அப்போ தான் மேரேஜ் முடிச்சிருந்தோம். கடன் வாங்கினாங்க வந்து வீட்டில் வந்து ரொம்ப திட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் மருந்தெல்லாம் வாங்கிடுவேன், நீங்கள் எப்போ கொடுத்தாலும் வாங்கி கொடுத்தோன்னே நீங்கள்லாம் சாப்பிட்றணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அம்மா அப்போ இப்படி பேசவும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அப்போ அம்மா சொல்கிறதே கேட்க வேண்டியது தானோ அப்படின்னு நினச்சிட்டு காலேஜுக்கெலாம் அந்த குழப்பத்திலே தான் சார் போயிருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் திருமதி சப் கலெக்டர் சராய் மேம் வந்து எங்கள் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு அப்படி ஒன்றும் இந்த ஏஜில் பிரச்சனை இருக்காது, நான் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு சார் எனக்கு. அப்போவே வந்து சொல்லிட்டேன். அவங்களுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் வந்து நான் அம்மாட்ட அப்புறம் சொல்லிட்டேன் சார் உடனே, இனிமேல் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் எப்படி நான் 1 இயரில் வேலை வாங்கிடுவேன், அப்படின்னு தான் அந்த 1 இயரில் டிகிரி முடித்தோடனே நான் வேலை வாங்கிடுவேம்மா, நீங்கள் இனிமேல் அப்படி கடன் நினச்சி பயப்பட வேணாம், நானே கட்டிடுறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னேன். பெண் குழந்தைங்களை வந்து எங்கள் ஊரில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காது. எங்கள் வீட்டிலையுமே 4 பேர் பெண்களாக இருக்கவும் எல்லாரும் ஃபேமிலியில் ஏதோ சாபங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் இருக்குது சார். எப்போவுமே நான் அதிகாலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு ஒரு 4:30 வரையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு மேலே படிக்க முடியாது. இல்லைனா ஒரு போய் 1/2 மணி நேரம் தூங்குவேன், இல்லைனா 1/2 மணி நேரம் எங்கள் வாசலில் நடந்துக்கிட்டு இருப்பேன் சார். நடந்துட்டு திரும்ப 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 5லேருந்து 7 மணி வரையும் படிப்பேன் சார். அதிகமாக நான் படிக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் இருக்கும். நைட்டு ஈவினிங் டைம் ரொம்ப நேரம் படிக்க மாட்டேன். படிப்பேன், அது வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரி தான் டைம் ஒதுக்கியிருப்பேன். மதிய நேரம் வந்து மேக்ஸ் மட்டும் தான் சார் போட்டு பார்ப்பேன். மதிய நேரம் அதெல்லாம் பண்ண முடியாது. தூங்குவேன் சார். தூக்கம் வரும்போதெல்லாம் தூங்கிடுவேன். சில பேர் ரொம்ப தூக்கத்தை கண் முழிச்சு படிப்பாங்க. அது வந்து அதான் அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக். எப்போதுமே நம்ம மூளைக்கு வந்து அந்த ரெஸ்ட்டுங்கிறது தேவை. அதை கொடுத்தா தான் நல்லா இன்னுமே நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். நான் இப்போ ரொம்ப பேர் தூங்காமல் படிக்கிறவங்களுக்குமே நான் சொல்லுவேன், தூங்கிட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 8 மணிக்கெலாம் தூங்கிடுவேன் சார். அதுக்கு பேரண்ட்ஸாக டைம் எப்போவுமே நான் 3 மணிக்கே எழுந்திரிக்கிறனால சீக்கிரமாக தூங்கி எழுந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு அப்படி படிப்பேன் சார். சோசியல் மீடியாவில் வந்து தூரமாகவே இருக்கிறது ரொம்ப நல்லது சார். ரொம்ப பேர் அதிலேயே மூழ்கிடுவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் சரி ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிப்ளை மட்டும் பண்ணிட்டு வரலான்னு உள்ளே போவாங்க. அடுத்தடுத்து இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். டைம் போகிறதே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நானே எப்படின்னா ஒரு கட்டுப்பாடு மாதிரி போட்டுக்கிட்டேன் சார். டிவி பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே டிவி பார்க்கக்கூடாது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் எப்போவுமே நான் படிப்பு ரிலேட்டடாக தான் சார். கூகுளாக இருந்தாலும் யூடியூப்பாக இருந்தாலும் சர்ச் பண்ணுவேன். வேறு எந்த ஆப்புமே நான் ரொம்பலாம் இன்ஸ்டால் பண்ணலை. நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்த ஆப்லாம் கூட டெலெக்ட் பண்ணிட்டேன். நான் மொபைல் வாங்கும்போது அதில் இருந்த ஆப்லாம் ஃபஸ்ட்டு டெலெக்ட் பண்ணிட்டேன், தேவையில்லாதெல்லாம். நமக்கு முக்கியமானதை மட்டும் வச்சுட்டு அதில் அப்படி ஆரம்பிப்பேன். ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஃப்ரீ டைமில் எதுவும் பாட்டு எதுவும் கேட்கலாம், இல்லைனா ஸ்டோரி கேட்கலான்னு சொல்லிட்டு ஆடியோ புக்கு மொபைலில் கேட்பேன் சார். இந்த கம்பராமாயணம் நமக்கு தெரியாமல் இன்னும் நிறைய கதையெல்லாம் இருக்குல்ல சார். ஸ்டோரி நிறைய ஆத்தர்லாம் தமிழ் ஆத்தரில் எழுதின புக்கெல்லாம் வந்து நமக்கு புக்கு வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க எழுதின கதையை நான் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி கேட்டிருக்கேன் சார். திரு ஜெயகாந்தன் எழுதின புக்கு கூட நிறையா அவங்களோட ஆடியோ புக் வந்து நிறையா யூடியூப்பில் இருக்குன்னு அதெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க கதையெல்லாம் சூப்பராக இருக்கும்.